அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பி என்ற ஆக்சிலரி வேர்பை வச்சு சின்ன சின்ன சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பி என்ற ஆக்சிலரி வேர்பு பக்கத்தில் ஒரே ஒரு அட்ஜெக்டிவ் சேர்த்தோம்னா ஒரு சின்ன சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ண முடியும். இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்துட்டு ஒருவர் எந்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான சென்டென்சஸ் பயன்படுது. இப்போ இங்கே ஒரு 10 சென்டென்சஸ் நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, பி லாயல். இந்த பி லாயல் அப்படின்னா விசுவாசமாக இரு அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். பி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இருங்கிறது அர்த்தம் எடுத்துக்கலாம், அல்லது இருங்கள் அப்படின்னு சொல்லலாம். லாயல் அப்படின்னா விசுவாசமாகன்னு அர்த்தம். நம்ம சேர்த்து பார்க்கும்போது பி லாயல் அப்படிங்கிறதுக்கு விசுவாசமாக இரு அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அமைக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் அமையும். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, பி ஆனஸ்ட். பி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன். இருன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது இருங்கள்னு சொல்கிறதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே பி தான். ஆனஸ்ட் அப்படின்னா நேர்மையாகன்னு அர்த்தம். ஸோ சேர்த்து சொல்லும்போது பி ஆனஸ்ட்னா நேர்மையாக இருங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தேர்ட் சென்டென்ஸ், பி ட்ரூத்ஃபுல். பிக்கு அடுத்து ட்ரூத்ஃபுல் என்ற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். பி ட்ரூத்ஃபுல் அப்படின்னா உண்மையாக இருன்னு அர்த்தம், அல்லது உண்மையாக இருங்கள்னு கூட சொல்லலாம். ஃபோர்த் சென்டென்ஸ், பி பொலைட். பிக்கு அப்புறம் பொலைட் என்ற அட்ஜெக்டிவ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பணிவாக இருன்னு அர்த்தம், பணிவாக இரு. அடுத்து பாருங்க, பி போல்டு. பி போல்டுனா துணிந்து இருன்னு அர்த்தம், போல்டுனா துணிந்துன்னு அர்த்தம், பிக்கு இருன்னு அர்த்தம், அப்போ துணிந்து இரு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, பி கரேஜியஸ். கரேஜியஸ்னா தைரியமாகன்னு அர்த்தம். அப்போ இந்த சென்டென்ஸுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? தைரியமாக இருங்கள் அப்படிங்கிறது தான், தைரியமாக இருங்கள். செவன்த் சென்டென்ஸ், பி ஸ்ட்ராங். பிக்கு அப்புறம் ஸ்ட்ராங் என்ற அட்ஜெக்டிவ் பயன்படுத்தியிருக்கோம். அப்படின்னா உறுதியாக இருங்கள்னு அர்த்தம், அல்லது உறுதியாக இருன்னு அர்த்தம். எய்த் சென்டென்ஸ், பி ஜென்டில். பிக்கு அப்புறம் ஜென்டில் என்ற அட்ஜெக்டிவ் பயன்படுத்தி இருக்கிறோம். இதுக்கு மென்மையாக இருங்கள் அல்லது மென்மையாக இரு அப்படின்னு சொல்லலாம், அல்லது பண்புடன் இரு அப்படின்னு சொல்கிறதுக்குமே பி ஜென்டில் அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவர் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும்னா வெளிப்படையாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வெளிப்படையாக இருங்கள்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸ், பி ஃப்ராங்க். பி ஃப்ராங்க்னா வெளிப்படையாக இருங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய லாஸ்ட் சென்டென்ஸ் இதுதான், பி பேஷண்ட். பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக அர்த்தம், பி பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக இருங்கள்னு அர்த்தம். That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. Thank you.